பெந்தேகோஸ்தே அப்படின்னா உடனே ஞாபகம் என்ன சொல்லுவாங்களாம்? கை தட்டுறது, குதிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, அப்படியே தொத்தோன்னு இங்கிருந்து லாஸ்ட் ஓடுறது, அங்கிருந்து இங்கே வர்றது, கீழே விடுறது, இதுதான் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு புதிய ஏற்பாட்டு சபை எப்பொழுது பிறந்தது? பெந்தேகோஸ்தே எனும் நாளில் பிறந்தது. பெந்தேகோஸ்தே என்றால் என்ன? 50வது நாள். அது கிரேக்க வார்த்தை. ஈப்ரு வார்த்தை, எபிரேய வார்த்தை ஷவாட். அல்லேலூயா. ஷவாட் என்று சொன்ன வாரங்களின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. கவனிங்க, அதை தான் பெந்தேகோஸ்தே, பெண்டிகாஸ், பென்டி 50 டே கோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தே 50வது நாள் என்று சொல்லப்படுது. கவனிங்க, இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பிறந்த இந்த சபை ஆரம்ப நாட்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே சரியாயிருந்தது. கவனிங்க, நான் உங்களை ஓரலாம் நான் பேசிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கவனிங்க, 1ஆம் நூற்றாண்டில் இருந்து கிட்டத்தட்ட கிபி 300வது வருஷம் வரைக்கும் இந்த பெந்தேகோஸ்தே சபை ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற அபிஷேகம் பெற்ற சபை, அந்நிய பாஷை பேசின சபை இருந்தது. ஆனால் நாளடைவிலே அது அப்படியே மாறி மனுஷீகத்தில் போய்விட்டது. எப்படி நான் சொல்றேன்னு கவனிக்கங்க. இது நம்ம சரித்திரம் நான் சொல்றது, அது நான் சொல்ல வரல. ஆனால் அதை சும்மா ஒரு ஓரலாக நான் சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கிபி 302வது ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு பேரரசன், ரோம பேரரசன் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பி கட்டாயமாய் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட சலுகை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லினாலே அவன் அப்படிப்பட்ட கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தின் நிமித்தமாக இவர்கள் மனுஷீகத்தில் போய்விட்டார்கள். கான்ஸ்டன்டைன், அதுதான் ரோமன் கத்தோலிக்கர். கிறிஸ்துவ ஆவியானவருடைய ஆளுகையிலே, ஆவியானுடைய கட்டுப்பாட்டிலே, ஆவியானுடைய வழிநடத்தலிலே பிறக்கப்பட்ட சபை 300 ஆண்டுகள் சரியா இருந்தது. ஆனால் அதன் பிற்பாடு தான் மனுஷீகத்தில் போய்விட்டது. இருக்குங்களா? கரங்களை வைத்து மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனால் நான் சொல்றேன், கவனிங்க, அதன் பிற்பாடு இப்பொழுது கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்வது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆவியை ஊற்றினாரா? ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய சபையில ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட பெந்தேகோஸ்தே அனுபவம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா? இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபை, பெண்டிகாஸ்டே சர்ச், பெந்தேகோஸ்தே சபை என்று சொன்னாலே அவர்கள் நினைவில் இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா? கைத்தட்டுறது, குதிக்கிறது, ஆடுறது, பாடுறது, பேண்ட், இதுதான் இருக்கிறது. இது உங்க மைண்ட் இருந்து அப்படியே எடுத்து போடுங்க வெளில. அல்லேலூயா. இது ஒருவேளை நீங்க இதை நினைச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே உங்களுடைய சிந்தையிலிருந்து நீங்கள் எடுத்து போட்டு விட வேண்டும். பெந்தேகோஸ்தே சபை என்று இல்லை, பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் பெந்தேகோஸ்தே சபை அல்ல, நான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடைய ஒரு மனிதன், பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடையவள் என்ற ஒரு தைரியத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டும். நான் பெந்தேகோஸ்தே அனுபவம் அப்படியானால், பெந்தேகோஸ்தே, கவனிங்க, என்ன பாருங்க, பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் என்ன? எவைகள் எல்லாம் பெந்தேகோஸ்தே அனுபவம் நீங்க தெரிந்து கொள்ளணும். அப்ப பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் முதல் அனுபவம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல வேண்டும். முதல்ல உங்களுக்கு ஓரலா அது நான் ஒரு மனம் அப்படின்னு சொல்லி பேசினேன். பெந்தேகோஸ்தே அது அறிமுகமா இருக்கிறதுனால. அப்ப பெந்தேகோஸ்தே அனுபவத்தினுடைய முதல் அனுபவம், அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுக்குள்ளே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டான். அல்லேலூயா. இது ஆண்டவர் எப்ப சொன்னாரு? கடைசியா சொன்னார். எது கடைசியா? உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதா? இல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்திருந்த போது அநேக மக்களுக்கு திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடைசியாக மக்களுக்கு, சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அவர் சொன்னார். என்ன சொன்னார்?
பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தினுடைய முதல் அனுபவம். முதல் அனுபவம். யாரெல்லாம் தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே நாம் கூடி வந்திருக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடையவர்கள். வராதே ஆமென்லாம் ஒரே சொல்லுங்களேன். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது அதுதான். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அதைத்தான் நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிபிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். கவனிங்க. ஆகவே பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது என்ன? பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறதுனால உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா? இல்லை. பெந்தேகோஸ்தே சபையில் நீங்கள் அங்கத்தினால இருக்கிறதுனாலே அந்த அனுபவம் பெற்றுக்கொண்டோமா என்று சொன்னால் இல்லை. அப்ப பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது என்ன? எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறார்களோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து காத்திருக்கிறார்களோ, அதுதான் ஒரு உண்மையான பெந்தேகோஸ்தே அனுபவம். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. காத்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. நாங்க பெந்தேகோஸ்தே தான் பிறந்தோம். அதாவது நம்முடைய வழக்கத்தின்படி நான் சொல்றேன், பெந்தேகோஸ்தே அனுபவத்தை தான் பிறந்தோம். எந்த சிஎஸ்ஐயோ டிஎல்சியோ அல்லது புராட்டஸ்டன்ட் சொல்லக்கூடிய சபையை சார்ந்தவர் அல்ல. நாங்கள் ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்பட்டில்லை. பிறக்கும்போது அதுதான் பிறந்தோம். சிபிஎம் பாஸ்டர் ஏஜே பெஞ்சமின் தான் எங்களுடைய பாஸ்டர் ஆரம்ப நாட்களில். அதன் பிற்பாடு இங்கே ஐபிசி வந்தது. அந்த ஐபிசியில் போனோம். கவனிங்க. அதுல இருக்கிறதினாலே அந்த அனுபவம் எங்களுக்கு உண்டாகவில்லை. அந்த அனுபவம் எப்படி? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்க சபையில, கவனிங்கம்மா பின்னாடி கவனிங்க, எங்க சபையில எப்படி இருப்பாங்கன்னா 9:30 மணிக்கு ஆராதனைன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா வரிசையா எல்லா இடத்துல நிரப்பிட்டே வருவாங்க. வந்து ஆரம்பத்தில் 9:30 மணினா 9:15 வந்துருவாங்க. அப்படி வந்து உட்கார்ந்தாங்கன்னா இங்க உட்கார்ந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிற ஊர் கதைகளை பேசி, அது அப்படி அல்ல. அவர்கள் அமர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருப்பார்கள், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பார்கள், அப்படியே ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே என் மேல் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஊற்றம் என்று கேட்டு காத்திருந்து கேட்டு ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி அல்ல. காத்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பதே இல்லை பெந்தேகோஸ்தே இன்றைக்கு உலகத்தில். காத்திருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோமா? ஆண்டவருக்காக, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று எத்தனை பேர் இன்றைக்கு ஆரம்பத்தில் இந்த ஜெபத்தில் வந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? முழங்கால் பற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே என்னோடு கூட நீங்க பேசுங்க, என்னோடு கூட நீங்க. நான் ஒருவேளை அபிஷேகத்தை பெறாமல் இருந்தேன்னா அந்த அபிஷேகம் எனக்கு காத்திருப்பு கூட்டம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என் மேல் பலமா இறங்கும், என்னை நிரப்பும், என்னை பரிசுத்த ஆவியினால் என் நாவின் கட்டுகளை அறுக்கும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டதுதான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கோ நிலைமை, பெந்தேகோஸ்தேனுடைய நிலைமை பரிதாபமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற இந்த ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு அலங்கோலமாய் இருக்கிறது. காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. நல்லா கவனிங்க. அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகிற எவனும் முதலாவதாக காத்திருக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாய் வந்தால் மட்டும்தான் அபிஷேகத்தை நிச்சயமாய் பெற முடியும். இன்னைக்கு இருக்கிற உபதேசம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், எல்லாத்துக்கும் ட்ரைனிங். எதுக்கு ட்ரைனிங்கு சொல்லுங்க? நல்லா தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் போனவங்க தான். எங்களை நீங்க அப்படியே தெரியாத மாதிரி காமிச்சு கூடாது. அல்லேலூயா. எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க? இயேசுவின் எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சொல்லுமா? அந்நிய பாஷை பேசுறதுக்கே ட்ரைனிங்கா? இது கேவலமா இருக்குல்ல. அந்நிய பாஷை, தம்பி பேசு, அந்நிய பாஷை நீ பேசினா தான் ஆவியான இறங்குவார், பேசு. இதெல்லாம் பிசாசினுடைய ஆவிகள். அல்லேலூயா. நீ பேசு பேசு பேசுன்னு சொல்றது அது பிசாசினுடைய ஆவி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையினுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க கூடாதுங்க. ட்ரைனிங் படிக்கிறதுக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். கற்றுக்கொள்வதற்கு, அதாவது வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்கணும். அபிஷேகத்தை பெறுவதற்கு வேத வசனத்தின்படி யாரும் எவரும் பயிற்சி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆமன். உண்மையா இருந்தா ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பேசினா தான் உனக்கு அபிஷேகம் வரும். இல்ல, அதுக்கு மாறாக என்ன சொன்னார் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாகவே, பரமேறி போவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை, என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். காத்திருக்கணும். காத்திருக்காத பட்சத்தில் இந்த அபிஷேகத்தை எந்த ஒரு மனிதனும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெரிய ஊழியர், யார் பேர் நான் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ஊழியர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அவங்க சொல்றத நம்புறீங்களே, நம்புவோம் இல்ல. ஆனா வேதவசனம் என்ன சொல்றது அது நம்புறது கிடையாது. மனிதர்கள் சொல்வதை நம்பி இன்றைக்கு ஏமாந்து போய்விட்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாச ஜீவியத்தை விட்டு விலகி தாறுமாறாய் போய் கொண்டு இருக்கிறோம். கவனிங்க, அந்த ஊழியக்காரன் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டதும் ஒரே நாள், நான் அபிஷேகம் பெற்றதும் ஒரே நாள், நான் ஊழியத்துக்கு போனதும் ஒரே நாள். இது எப்படிங்க நடக்கும்? வேதத்தின்படி நடக்குமா? வேத வசனம் அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? அல்லேலூயா. அப்போ பரிசுத்த, நீ ஊழியத்துக்கு வருவது வேணா இருக்கலாம், ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டாம் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஒரு மனுஷன் காத்திருக்காமல் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இது நான் கடையில் விற்கிற காரியங்களா? இல்ல. நீங்க தேவ சமூகத்துல கூடி வரணும், தேவ பிரசனத்தை கூடி வரணும், சபையில கூடி வரணும். நீ சபையில கூடி வருகிறாயோ இல்லையோ, தேவ பிரசனத்திலே தேவனுக்காக தேவனுடைய பாதபடியிலே அமர்ந்து காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளக்கூடியதுதான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா சான்ஸே கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம். சில நாளுக்குள்ள நீங்க இதுவரைக்கும் யார் என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்க சொல்லுங்கம்மா? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, கடினமா இருக்குதா? சத்தியம் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். வசனம் எப்பயுமே கடினமா தான் இருக்கும். சொன்னாங்களே சீசர்கள், ஐயோ இது கடினமான உபதேசம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? யார் இதை கேட்பா? எழுந்து போயிடுவோம். யார் இதை கேட்பா? இது கடினமான உபதேசம். ஐயா, இந்த கடினமான உபதேசத்தினாலே எவன் ஒருவன் வளர்க்கப்படுகிறானோ அவர்கள் தான் பின் நாட்களிலே சாட்சியாய் இருப்பார்கள். காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். காத்திருந்தால் மட்டும்தான் அபிஷேகத்தை என் ஆண்டவர் ஊற்றுவார். இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேசணும், ஆனால் நேரம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு எப்படியாவது கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, அப்படியே பாசி பார்த்தீங்கன்னா 1:7 பார்த்தீங்கன்னா வாசிங்க. அப்போ சொல்ல நான் வாசிடுமா, இது பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, கவனிங்க, முதலாவது காத்திருக்கணும். எதற்கு காத்திருக்கணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்காக காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். இறங்கி வந்த உடனே உங்களை பலப்படுத்துவார். முதல்ல, இரண்டாவது பலப்படுத்துவார். அதனால்தான் நாம் போன இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் வாசித்தோம். உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஐயா, நீங்க நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்களுக்கு உண்டாகியிருக்கணும். அப்ப பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது ஏதோ கீழே விழுவது மாத்திரமல்ல. இன்றைக்கு நிறைய பேர் இதான் நினைச்சிருக்கிறாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணணும், ஏசு அப்படியே விழுவாங்க கீழே. இது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குதா? எங்க நீ சொல்றீங்க சிஸ்டர் சொல்லுங்க, இது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்கா? வேற எதில் இருக்கு? இந்துக்கள் இருக்கு, முஸ்லீம்கள் இருக்கு. எல்லாரும் ஒரு பூஜாரி பண்றான். ஒரு பூஜாரி சேர்ல உட்காந்துன்னு அப்படியே வாலிப பொண்ணுங்க அப்படி கை பிடிக்கான், கையை பிடிச்சி அப்படி துள்ளி விழுந்து போறான். யாரு? இந்து சாமியார். ஒரு முஸ்லீம் அப்படியே அந்த ஊத்துறான், அப்படியே அலறச்சு ஓடுறான், ஜாஃப்ரி மீட்டிங்ல ஓடுற மாதிரி. அல்லேலூயா.
இது எல்லா மதத்திலும் நடக்கிறது. இதுவே பெந்தகோஸ்தே அனுபவம் இல்லை. இதுவும் ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம் தான். ஆனா இதுவே பெந்தகோஸ்தே அனுபவம் அல்ல. முதலாவதாக நாம் காத்திருக்கணும். இது ஏன்னா இது மோடி வித காமியது கிடையாதுங்க. இதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது அவன் மையினாலே செய்கிறான். நாமோ பரிசுத்த ஆவியின் வரங்களினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே செய்கிறோம். அல்லேலூயா. அதனால புரிஞ்சுக்கோங்க, பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது காத்திருக்கணும். இரண்டாவதாக காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அப்படி ஊற்றப்படும் பொழுது நீங்கள் உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். இதெல்லாம் நடக்காம அபிஷேகத்தை பெற்றனா மாய்மலம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொல்றேன் கவனிங்க. மூன்றாவதாக இதெல்லாம் பெந்தகோஸ்தே அனுபவங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், யூதேயாவிலும் சொல்லாதீங்க, வசனம் அப்படி இல்லை, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். மூன்றாவது என்ன நடக்கிறது? முதலாவது காத்திருக்கணும். எதற்காக காத்திருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கணும். இரண்டாவதாக பலனடையணும். மூன்றாவதாக சாட்சியா இருக்கணும். அப்படி சாட்சியா இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அப்ப இந்த மூன்று காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிகழுமானால் அதுக்கு அடுத்த நிகழ்வு என்ன? அப்போதுதான் இவர்களுக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை என் ஆண்டவர் ஊற்றுவார். அல்லேலூயா. ஒரு மனதின் ஆவியை ஊற்றுவார். அப்ப ஒரு மனதின் ஆவி ஊற்றணும்னா முதலாவதாய் தேவ சமூகத்தில் எங்கேயோ புளிய மரத்தடியோ புங்க மரத்தடியோ அல்லது தெருவிலேயோ எந்த இடத்திலேயோ நாம் அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை முதல் அனுபவம். இரண்டாவதாக பலனடையக்கூடிய ஒரு நிலை இரண்டாவது அனுபவம். மூன்றாவது அனுபவம் சாட்சியாய் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்பொழுதுதான் இவைகள் மூன்றும் கலந்த பிற்பாடுதான் ஒரு மனதின் ஆவியை என் ஆண்டவர் ஊற்றுவார். ஆகவே தான் சொல்லுகிறது, இந்த இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு, என்ன பேதுரு அப்போஸ்தலர் நோட்ஸ் வச்சு ஓட்டினாரா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வாங்க வாங்க கலந்துங்க, யாருக்கும் சொல்லுங்க. யோவான் என்ன நோட்ஸ் வச்சு ஓட்டினாரா? நோட்ஸ் பிட் நோட்ஸ் என்ன கொடுத்தாரா? யாருக்கும் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், நீங்க பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துங்கள். அந்த அழைப்பை ஏற்று எல்லா மக்களும் புறப்பட்டு போனார்கள். பெந்தேகோஸ்தே எனும் நாளிலே ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடுகிற சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அருள்மாரியை ஊற்றினார். ஏன் ஊற்றினார்? எதற்காக ஊற்றினார்? அவர்கள் காத்திருந்தார்கள், பலனடைந்தார்கள், சாட்சியாயிருந்தார்கள். அந்த மூன்றும் கலந்த கலவையினாலே ஒரு மனம் உண்டானது. அந்த ஒரு மனம் உண்டானபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கினார். அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். பற்பல பாஷை பேசினாங்க. அப்படின்னா என்ன பாஷை பேசினாங்க? நம்ம பேசுற பாஷையா? அது சொல்றாங்க 2ஆம் அதிகாரத்தில். அவங்க சொல்றாங்க பாருங்களேன், அவரவர்கள் 8வது வசனம் 2:8 அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்ப அவர்களுடைய ஜென்ம பாஷை என்ன? ஜென்ம பாஷை கிட்டத்தட்ட 16-17 தேசங்களில் இருந்து வந்த மக்கள். அவர் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? யூதர்கள். அதிலே எப்படிப்பட்ட யூதர்கள்? தேவ பக்தி உள்ள யூதர்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவ பக்தியுள்ள, 5வது வசனத்தை வாசிக்கிறோம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். கவனிங்கம்மா, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது இது சாதாரணமானதல்ல. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது மிகவும் கடினமான ஒரு அனுபவம். கடினமான அனுபவம், லேசான அனுபவம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ வந்த உடனே அப்படியே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் போதே அந்நிய பேசிட்டு வருவாங்க. பாத்தீங்களா? உள்ள வரும். இந்த ஆவியெல்லாம் ரொம்ப சரியா இனங்கண்டு கொள்ளுங்க. அல்லேலூயா. வந்து உட்காந்து ஐயோ பாப்பாங்க. நம்பாத ஆவிக்குரிய சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட ஆவிகளை நம்பாதிருங்கள். அல்லேலூயா. வந்தவனே அபிஷேகம், வந்தவனே அந்நிய பாஷை, வந்தவனே. அதுக்கப்புறம் பாருங்களேன், வெளில போகும்போது ஐயோ அவங்களுடைய வாழ்க்கையும் சரி கிடையாது, அவங்களுடைய வார்த்தையும் சரி கிடையாது, அவங்களுடைய எதுவுமே சரி இருக்காது.
ஆனா இங்க எப்படி தெரியுமா? கவனிங்க 5வது வசனத்துல, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த தேவ பக்தி உள்ள அந்த யூதர்கள் எருசலேமிலே வாசம் பண்ணும் பொழுது மட்டும்தான் ஆவியானவர் இறங்கினார். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு தேசத்துல வந்தாங்க? ஒரே குடி கல் எடுத்து அடிச்சிங்க நீங்க. 10வது வசனத்துல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, பம்பிலியா, எகிப்து, சிரேனே பட்டணம், லீபியா, இது ரோமாபுரி, இதெல்லாம் இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா கவனிங்க, இதெல்லாம் எங்க இருந்து, இதெல்லாம் எத்தனை கண்டம் இருந்தது அப்போது? முதல்ல எத்தனை கண்டம் இருந்தது படிச்சுங்க தானே? முதல்ல 1, 5, முதல்ல 3 கண்டம் தான். 3 என்னன்னு? ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இது 3 தான். இந்த 3 கண்டத்திலிருந்து தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். கவனிங்க, அந்த அந்த கீழே வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா 9வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ 3 கண்டத்திலிருந்து எப்படி வந்திருப்பாங்க? அப்போ 3 கண்டத்திலிருந்து கவனிங்கம்மா, 3 கண்டத்திலிருந்து வந்த மக்கள் அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? பெந்தெகோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டார்கள். ஐயா, அவங்களோட மொழி வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற, அவங்களுடைய உறவுகள் வேற, எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெந்தெகோஸ்தே எனும் நாள் அவர்கள் வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். கை தட்ட மாட்டீங்களா? புரியலையா நான் பேசுறது? புரியுதா புரியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அவர்கள் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷையில், ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்களே, இது எப்படியாய் முடியுமோ என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று சொல்றேன், ஒரு சகோதரர் அப்படியே ஜெர்மன் சபையில் போய் ஜெர்மன் அப்படி இருந்தார். ஜெர்மன் இருக்கும்போது அப்படி அந்நிய பாஷையில் நிரம்பி இருந்தாராம். அப்போ அந்த வழியா ஒரு சகோதரர் நடந்து போனாராம். நடந்து போகும்போது இது ஒரே சத்தமா இருக்கு, இது என்ன இது அப்படின்னு பார்த்தாராம். அப்படி பார்க்கும்போது அப்படி போகும்போது அவர் கேட்டாராம், இதுதான் நம்ம லாங்குவேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்னாராம். அப்படி நின்று கேட்டாராம். கேட்டும்போது சரி ஓகே முடிஞ்சோடனே அவர் கேட்கலான்றதுக்காக அவர் முடிஞ்சோடனே இவர் போய் கேட்டாராம், இப்படிதான் இப்போ என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்படின்னா. நான் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரோடு பேசிட்டு இருந்தேன். இவருக்கு சிரிப்பு வந்துடுச்சான். என்னன்னா, அப்பா நீ என்ன பேசணும்னு தெரியுமா உனக்கு? இல்லை எனக்கு தெரியாது. நீ என்ன தெரியுமா பேசுன? பரிசுத்த ஆவியான என்ன தெரியுமா பேசுன? உன்னுடைய சகோதரனே, உன்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து நீ எப்பொழுது விடுதலை ஆவாய் அப்படின்ற வார்த்தை அவன் பேசிட்டு இருக்கான். இதையே திருப்பி சொல்லுகிறாராம், உன்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து நீ எப்போது விடுதலை ஆவாய். இவர் நினைச்சிருக்கிற நான் அந்நிய பாஷை பேசுறேன். ஆனா அதுல பரிசுத்த ஆவியார் என்ன சொல்றாரு? ஏ சகோதரனே, நீ உன்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து எப்போது விடுதலை ஆவாய் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். பிசாசும் வசனத்தை பேசுச்சா இல்லையா? பிசாசும் விசுவாசித்து நடுங்கும். நாம நடுங்குறோமோ இல்லையோ? நாம நடுங்குறோமா? சபைக்கு வந்தா நடுங்குறோமா? ஆண்டவரை பார்த்து நடுக்கம் உண்டாகுதா? இல்ல. துணிகரமாய் நாம் எல்லா காரியத்தையும் செய்கிறோம், பேசுகிறோம் சபையில் வந்து. ஆனா பிசாசோ அப்படி விசுவாசித்து நடுங்குது. யாக்கோபு சொல்றார் வசனம், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. ஆக உஷாரா இருந்துக்கோங்க. இந்த பெந்தெகோஸ்தே சபை என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பது எந்த ஆவி என்பதை பரிசோதித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் முதலாவதாய் காத்திருந்து பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எந்த பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடங்களிலே போய் அதை அப்படியே கற்றுக்கொண்டு வந்து அப்படியே பேசுவது அல்ல. ஆக இரண்டாவதாக பலப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகணும். மூன்றாவதாக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகணும். இதுதான் பெந்தெகோஸ்தே அனுபவம். எடுப்பிலேயே அப்படியே குதிச்சுட்டு போறது அல்ல. அது எல்லா சமயத்திலும் இருக்கிறது, எல்லா மதத்திலும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமயத்தில் இருக்கக்கூடியது வேறு பெற்ற ஆவி. அவர்கள் வேற சிந்தை உடையவர்களாய், அவர்கள் வேற ஆவியை உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே தான் அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த மாய்மாலங்கள்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஏமாற்று வேலையா வேண்டாம். யாரை நாம் ஏமாற்றுகிறோம்? உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒழிய ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படவில்லை.
நாம் பேசுகிற மகத்துவங்களை குறித்து, நாம் பேசுகிற அந்த வசனங்களை குறித்து அவர்கள் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வர வேண்டுமே ஒழிய உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே போகக்கூடாது. ஜாக்கிரதை. உங்களுடைய அபிஷேகம், நீங்கள் பெற்ற அபிஷேகம் எப்படி இருக்கிறது? உண்மையான பெந்தகோஸ்தே அனுபவமா? இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். நான்லாம் வாலிப வயசுல நினைச்சிருந்தா தான் என்ன, பெண்டிகாஸ்ட் சர்ச்சின்னா அப்படியே டங் 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 டங்னு முன்னாடி ஒரு கேள்வி வந்து உட்காந்து வாசனை நினச்சிருப்பாங்க. என்ன சிஸ்டர் கேள்வி தானே வச்சு? ஆமாம், வயசானவங்க அப்படியே தான் ஆசை பெரியவர். ஏன்னா இது பெந்தகோஸ்தே பாரம்பரியம். நான் ஏங்கிட்டு இருப்பேன், எனக்கு கொடுப்பாரா அடிக்கிறது. அது என்ன தெரியல, என் மேலே பாம்பு நம்ம ஒல்லியா இருப்பேன்ல, அப்படி என் பாம்பு பாட்டு அப்புறமா தான் என்கிட்ட கொடுத்தாரு, இந்த ஸ்டீபனி அடி அப்படின்னு. ஐயோ, அது குத்ததமே எனக்கு தலைக்கால தலை காலம் புரியாம ஆடினோம். அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன்லாம். என்ன தம்பி நினைச்சேன், வாலிபத்தில் தம் அடிக்கணும், கொட்டடிக்கணும், அபிஷேகம் பண்ணணும், அதுக்கப்புறம் புஷ்டன் படி. இதுக்கு தான் அந்த நாட்களில் வைப்பாங்க கேஸ் பம்பு ஆவியா. இது இல்லையா? இது கேஸ் பம்ப் ஆவி. கேஸ் பம்ப் ஆவி எப்படின்னா குறைஞ்சிடும். அந்த கேஸ் குறைஞ்சிச்சுன்னா அது புஷ்டன் போயிடும். அது வேலைங்க. அந்த நாட்களில் இருந்த ஊழியர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரம்பினே இருப்பாங்க. அப்படி 1 2 3 யுவர் ஆனர் 1 2 3 அது சொல்லும் போது தான் நிறுத்துவாங்க அபிஷேகம். அதுதான் அபிஷேகம், உண்மையான அபிஷேகம். இப்போ நம்ம கூட பாருங்களேன், சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் 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 4 மேலே போவார். நம்முடைய சபையிலே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்துக்கு சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்புறம் நான் கண் தந்து பார்த்துன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கண் தந்து பார்ப்பாங்க. இது அபிஷேகமா? இல்லையே. இது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றோமா? இல்லையே. இது பெந்தகோஸ்தே அனுபவமா? இல்லையே. இன்றைக்கு பெந்தகோஸ்தே அனுபவம் என்கிற பாரம்பரியத்தில் இன்றைக்கு மக்கள் மூழ்கி இன்றைக்கு தன்னுடைய விசுவாச ஜீவியத்தையே கெடுத்து விட்டாங்க. அபிஷேகம் பேண்டட்ஸா அபிஷேகம் வரும் பார்த்தீங்களா? அப்பெல்லாம் நீங்க சொல்லுங்க சார், பேண்டட்ஸ் அபிஷேகம் வருமா? பயப்படாதீங்க, தைரியமா. ஆமா வரும், சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீ சொல்லுமா, இப்படி சொல்லுமா, பேண்டேஜ் அபிஷேகம் வருமா? அந்த காலத்தில் வரும். டேம்பரின் அபிஷேகம் வருமா? வரும், வந்தது. நாங்களும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டோம். கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு யாரும் உங்களை புஷ் பண்ணக்கூடாது, யாரும் உங்களை பயிற்றுவிக்க கூடாது. கர்த்தரே பயிற்றுவிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் பயிற்றுவிக்கணும். இன்னைக்கு ஆராதனைகள் அலங்கோலமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு கீபோர்டு பற்றி நம்ம ஒரு கீபோர்டு தான். இன்னைக்கு 2 கீபோர்டு இருக்கும், 3 கீபோர்டு இருக்கும், 4 கீபோர்டு இருக்கும், ட்ரம்ஸ் பேடு அது இது இந்த லைட்டு கீட்டு அதெல்லாம் இருந்தால் தான் ஆராதனை நினைக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், எல்லாம் அப்படி நிரம்பாங்க. ஒரு நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா நீங்க அப்போ பாருங்க அவங்க அபிஷேகத்தை. எந்த வர்ஷிப் கான்சர்ட்ல இப்போ யாரோ சோ அண்ட் சோ XY அவர் வர்ஷிப் கான்சர்ட் நடத்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பயங்கரமா அப்படியே அபிஷேகம் நிரம்பாங்க. கரண்ட் மட்டும் ஆஃப் ஆயிட்டுமே இல்லையா? அப்ப ஆவியானவர் இங்க இருப்பாரா? எங்க இருப்பார்? போயிட்டு வரா? போயிடுறாருங்க நிறைய கான்சர்ட்ல. ஏன்னா இப்பொழுது மனிதர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை இயக்கினான். பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தினார்கள். பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க முடிகிறது. அந்த ரட்சிப்பு தான் பூரணப்படுகிறது. அந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்து பூரணப்படுகிறவர்கள் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது என்ன? காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது என்ன? பலப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம், சாட்சி உள்ள வாழ்க்கை ஒரு அனுபவம். 4வதாக தான் ஒரு மனம் உண்டாகிறது. அதன் பிற்பாடு தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிறார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பெந்தேகோஸ்தே அனுபவம். சும்மா சாதாரணமானது கிடையாது. நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன். நீ என்ன சபைக்கு போறீங்க பிரதர் சிஸ்டர்? நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன். எந்த சபைக்கு போறீங்க சிஸ்டர்? நான் பெண்டிகாஸ்ட் சர்ச் போறேன். பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறவருடைய அனுபவம் என்ன என்பதை நீங்க சொல்லணும் முதல்ல. அடுத்த ஒரு அனுபவம் எதுன்னு நீங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு அனுபவம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது, நல்லா கவனிங்க, இதை அவர்கள் கேட்ட பொழுது
இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுவோம். நல்ல சத்தமா தான் அடிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடுத்த அனுபவம் என்ன தெரியுங்களா? உங்க எந்த ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறார்களோ, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்களோ, ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய நான்காவதான ஒரு அனுபவம் என்ன என்று சொன்னால், அவர்கள் குத்தப்பட வேண்டும். அப்படியானால் அவர்கள் குத்தப்பட்டு மனம் திரும்பக்கூடிய ஒரு அனுபவம் அவர்களுக்கு உண்டாகியிருக்க வேண்டும். இது உண்டாகுதா? இனி நாம இதான் போன வெள்ளிக்கிழமை தானே, போன வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் தான் ஜெபம் பண்ணோம். நம்ம சபை மனம் திரும்பணும். முதல்ல வெள்ளப்படி மனம் திரும்பி ஓ பாவியே மனம் திரும்பு, ஓ பாவியே மனம் திரும்ப சொல்றோம். முதல்ல நாம மனம் திரும்பினா தான் அந்த பாவி மனம் திரும்புவான். ஒரு இல்லையே சொல்லுங்களேன் உள்ள. அதனால நான் போன வாரம் சபையில மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. இப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, இது பெந்தேகோஸ்தே அனுபவம். கவனிங்கம்மா, எல்லாம் என்ன பாருங்க, இது பெந்தேகோஸ்தே அனுபவம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் தான் டர்னிங் பாயிண்ட், மனம் திரும்புதல். அப்ப தன் இருதயத்தில் குத்தப்படணும். எப்படி குத்தப்படணும்? வசனம் குத்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது குத்தப்படுவார்கள். கவனிங்க, பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் காத்திருந்து, அதான் நான் முதல்ல சொன்னோம். 7:30 மணிக்கு ஆராதனையா, 7:15 வந்து அமர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என் ஆண்டவரே, இங்கே எங்க ஊழியக்காரன் மூலமாய் அல்லது வேறு எந்த ஊழியக்காரன் வந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட வசனத்தின் மூலமாய் பேசும் என்று காத்திருந்து, பலனடைந்து, சாட்சியாய் இருந்து, ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கும் போது அல்லது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் நாங்கள் இங்கே போதிக்கப்படுகிற உபதேசிக்கப்படுகிற வசனம் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்யும். உங்கள் இருதயம் குத்தப்படும். அல்லாவிட்டால் நீங்க நம்ம பேசுவாங்க பார்த்தீங்களா, இது பேசுறாரு பாஸ்டர், என்ன பேசுறாரு, இது எனக்கே பேசுற குத்தி பிரசங்கம் கிடையாதுங்க. உன்னுடைய இருதயத்தில் ஏதோ தவறு இருக்கிறது, குறை இருக்கிறதாகவே தான் நீ குத்தப்படுகிறாய். அல்லேலூயா. குற்றம் இல்லை நெஞ்சம் குறுகுறுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் குத்தப்படுகிற ஒரு அனுபவம் யாருக்கு உண்டாகி இருக்கும்? காத்திருக்கிறவனுக்கு உண்டாகும். பலனை, பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொண்டவனுக்கு உண்டாகும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு உண்டாகும். இது எல்லாம் இல்லாதவனுக்கு தான் இவர் பேசுகிற வார்த்தை அவனுக்கு என்ன ஆகுது? குத்துறது இல்லை, உடனே பேசுவாங்க. கவனிங்களேன், இது நான் போன வாரம் முந்தின வாரம் உபவாசத்தை நான் சொன்னேன். இது யார் சொல்றது? இதை அவர்கள் கேட்டபோது யார் பேசினாங்க? யார் பேசிக் கொண்டிருக்கிறா? நல்லா சத்தமா சொல்லுமா. உண்மைதான், கரெக்டா சொல்லுங்க. பேதுரு பேசிட்டு இருக்கிறார். அப்ப பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த பேதுரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவருங்க? அப்போஸ்தலர். இந்த பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அப்போது அங்க இருந்த ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுங்க? எவ்வளவு பேர் இருந்தாங்க? எவ்வளவு பேர் இருந்தாங்க? சும்மா ஒரு தோராய கணக்கு போடுங்களேன். போடுமா, 120 பேர். அதுக்கப்புறம் பிற்பாடு இந்த வசனத்தை கேட்டபொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர். யார் சொல்றது? ஜனங்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான் 3000 பேர். அப்போ அங்க யாரால வந்திருப்பாங்க? ஊர்கதை பேசுறவங்க, ஊர்கதை கேட்கறோம், இது என்னதான் நடந்து பார்க்கலாமே, இங்க என்னதான் பண்றாங்க செய்யலாமே. சபைக்கு வந்தீங்க அபிஷேகம் இப்ப அருமைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்திக்கிறவங்க என்ன வருவாங்க? ஐயோ என்னதான் நடந்து பார்க்கலான்னு வருவாங்க. அல்லேலூயா. அப்போ கிட்டத்தட்ட திரளான ஜனங்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஆனா கணக்கின்படி பாத்தீங்கன்னா 120 பேர் ஒருமனப்பட்டாங்க. ஆமென். 12 பேர் இருந்தாங்க முதல்ல. யாரு 12 பேர்? சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க? 12 பேர். 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேர்கள் ஒருமனம் இருந்தா சொல்லுமா? எங்க இருந்தது? ஒரு மனமே இல்லை. ஆனா 120 பேர் சீஷர்களா மாறின போது அந்த 120 பேருக்குள்ள ஒரு மனம் இருந்தது. அல்லேலூயா. அந்த 120 பேர் பிளஸ் 3000 பேர், 3120 பேர் கணக்கின்படி. ஆனா அதுக்கு பிற்பாடு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் இந்த பேதுருவினுடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாங்க.
அப்ப வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் 37வது வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தை குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா கவனிங்கம்மா, இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்ப பேதுருவை குறித்து நன்கு தெரிந்தவர்கள் தான் அங்க வந்திருந்தாங்க, ஆமாவா இல்லையா? நீங்க பேசினா சீக்கிரம் முடிச்சுறேன். பேதுருவை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் தான் அங்க இருந்து இருக்கிறார்கள். இந்த பேதுருனா யாருன்னா தெரியும். இந்த பேதுரு எப்படிப்பட்டவன் தெரியும். எப்படிப்பட்டவர்? இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்த சீசன் தான். இந்த பேதுரு ஒரு அப்போஸ்தலன் தான். ஆனால் இந்த பேதுருடைய ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் இருந்த அந்த பேதுருவே கிறிஸ்துவை மறுதலித்தவன். அப்படின்னா இவன் மறுதலிக்கிறவன். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா, இந்த பேதுரு எப்படிப்பட்டவன்? கொலைக்காரன். அல்லேலூயா. காதை வெட்டிட்டான். ஆண்டவர் அதை பிடிக்கும் போது ஒரு வேலைக்காரனுடைய மஸ்கூல் என்கிற வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டான். அப்போனா அவன் மிக கோபக்காரன். கோபம் நிர்மூலனை கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. கோபக்காரன், அவன் கொலைக்காரன். சரி, இதெல்லாம் போட்டுங்க. ஆனா இயேசு பரமேறி விட்டு போன பிற்பாடு அவன் செய்த காரியம் என்ன? ஏன் அவன் நான் பேசுற வார்த்தைகளை உங்களுக்கு நல்லா கவனமா கேட்கணும். அப்ப அவன் செய்த காரியம் என்ன? விசுவாசிங்க. 19 வருஷம் விசுவாசி இருக்கணும். சொல்லுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை எத்தனை முறை படிச்சிருப்போம். அதன் பிற்பாடு செய்த காரியம் என்ன? சொல்லுமா சத்தமா. கை தட்டுங்க, ஆண்டவர் மையப்படுத்துங்க. சத்தமா கை தட்டுப்பா. மறுபடியும் மீன் பிடிக்க போன. அப்பனா இவன் யாரு? பின்மாற்றக்காரன். ஐயா, பின்மாற்றக்காரன், மறுதலிச்சவன், கொலைக்காரன், கோபக்காரன், இப்படிப்பட்ட எல்லா குணாதிசயங்கள் நிறைந்தவன் தான். ஆனா இப்போ இவன் எழும்பி நின்று வசனத்தை சொல்லுகிறான், அவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. உடனே அங்க இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் சேர்ந்து, இவனை நமக்கு சொல்ல புத்தி சொல்லுவான். அவன் யோகிமா, இவன் மறுதலிச்சனாச்சு, இவன் கொலைக்காரனாச்சு, இவன் கோபக்காரனாச்சு, இவன் வசனம் யாரும் எழுந்து போகவில்லை. அவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. அவர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேதுருவிடத்தில் வந்து சரண்டர் அடைகிறார்கள். ஆகவே அவர்கள் 3000 பேர் சபைகளை சேர்க்கப்பட்டார்கள். இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். இந்த அனுபவம் இல்லைன்னா இது பெந்தகோஸ்தே அனுபவம் இல்லை, இது பிசாசனுடைய அனுபவம். எந்த ஒரு ஊழியக்காரனை நீ குற்றம் சாட்டுகிறாயோ, எந்த ஒரு விசுவாசியை நீ குற்றம் சாட்டுகிறாயோ, உனக்குள் இருக்கிறது குற்றப்பட்டிருக்கிற ஆவி, நீ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறவில்லை. பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது என்ன? அந்த பேதுரு எழும்பி மெசேஜ் செய்தி கொடுக்கிறார். அவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. எதையும் அவன் பார்க்கல. இவன் மறுதலிச்சவன், இவன் பின்வாங்கி போனவன், இவன் கோபக்காரன், இவன் அந்த காதை வெட்டான், எதையும் பார்க்கல. அவர்கள் உள்ளத்தை கிழித்தது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. ஏன் தெரியுமா? அவர்கள் காத்திருந்தார்கள், பலனடைந்தார்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஒரு மனமாக இருந்தார்கள். ஆகவே தான் அவர் பேசின வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை குத்தினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருக்கிறீர்கள்? அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பெந்தகோஸ்தே அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இப்படி பெந்தகோஸ்தே அனுபவம் இல்லாமல் இதை நீங்கள் மற்ற இடத்தில் போய் பறைசாற்றி கொண்டிருப்பீர்களேயானால் அந்த பரிதாபம், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மோசமாய் போய்விடும். எச்சரிக்கையின் கடைசி நாட்களில், இந்த கடைசி கால எச்சரிப்பின் துணியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெந்தகோஸ்தே அனுபவம் உடையவர்களாய் இருப்பீர்களேயானால் இப்ப நான் முன்பதாய் சொன்ன அந்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் கேட்பீர்கள். எத்தனை பேர், நான் கேட்கிறேன் உங்களை, எத்தனை பேர் இங்க பேசுகிற வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லி என்றைக்காவது எனக்கு நீங்க போன் பண்ணி சொல்லியிருப்பீங்களா? ஒரு சிலரை தவிர சொல்லியிருப்போமா? ஏன் குத்தப்படல? ஏன் அந்த வார்த்தை எனக்காக பேசப்படல? ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் காத்திருக்கக்கூடிய அனுபவம் இல்லை, நீங்க ஸ்தோத்திரம் பலன் அடையக்கூடிய அனுபவம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியும் விருப்பமும் இல்லை. ஆகவே தான் அப்படியே வந்த மாதிரியே போறது. இல்லைங்க, சபை எதுக்கு தெரியுமா? சபை எதுக்காக வைத்தார் உலகத்துல? சபை எதுக்காக வைத்தார்? அப்படியே உங்களை தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்காக மட்டும் இல்லை. இல்லைங்க, பரிசுத்த ஆவியின் தேற்றுறது ஆற்றுறது யார் தெரியுமா? யாரு? 19 வருஷம் விசுவாசி ஏடபிள்யூசி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி தேற்றுவது பரிசுத்த ஆவியானவர். ஆனா உங்களை
மனதுருக்கமுடைய செய்கிறவர், அப்படி உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படிதான் அப்படிதான் அப்படியே மனதுருக்கமுடையவராய் இயேசு மனதுருகினார், இயேசு குணமாக்கினார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு அவருடைய ஊழியத்தோடு இது முடிந்து விட்டது. ஆனால் இது எந்த காலம், எந்த யுகம் தெரியுமா? இது பரிசுத்த ஆவியானுடைய யுகம், பரிசுத்த ஆவியானுடைய காலம். பரிசுத்த ஆவியார் என்ன செய்வாரா? ஆண்டவராக இயேசு பரமேறி செல்வதற்கு முன்பதாக சொன்னார், அவர் வந்து நான் போவேனாகி வேறொரு தேற்றவாளன் உங்களுக்கு வரமாட்டான், நான் போனால் அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆகவே நான் போவேன், வேறொரு தேற்றவாளன் இந்த உலகத்திற்கு அனுப்புவேன். அவர் என்ன செய்வார்? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டித்து உணர்த்துகிற சபைதான் உண்மையான சபை, ஆவிக்குரிய சபை. அதுதான் ஆவிக்குரிய அனுபவம். பெந்தகோஸ்தே அனுபவம் பெற்ற சபை. அல்லேலூயா. பெந்தகோஸ்தே அனுபவமே பெறாம நான் எந்த சபை ஆகிற ஏடப்ஸ் பண்ண சொல்லாதீங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் பார்க்குறேன், நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம வசனத்தை நிறைய பேர் போகிறதே கிடையாது. நான் போகிறோம் பார்த்தீங்களா, வசனமோ அல்லது எந்த விதமான இதுவோ நம்ம சபையை குறித்து யார் ஒரு 2-3 பேரை தவிர யாருமே போகிறதே கிடையாது. ஊர்பட்ட ஸ்டேட்டஸ்லாம் போடுறோம், சினிமா பாட்டெலாம் போடுறோம். யார்? விசுவாசி. எந்த விசுவாசி? நம்ம விசுவாசி. நம்ம விசுவாசினா ஏடபிள்யூசி விசுவாசி. சினிமா பாட்டெலாம் போடுறோம், எல்லாம் ஜோக்கு போடுறோம், எல்லாருமே போடுறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய வசனத்தை ஒரு ஊழியக்காரன் பாரத்தோடு ஜெர்மனி போடும்போது அது எத்தனை பேருக்கு நீங்கள் போடுறீங்க? எத்தனை பேர் போடுறோம்? ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே அனுபவம் இருக்கா? இல்லையே, இல்லை. பெந்தகோஸ்தே அனுபவம் என்று ஏடபிள்யூடைய சபை மக்கள் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பெந்தகோஸ்தே அனுபவம் இருக்குமானால் உங்கள் இருதயம் குத்தப்படும். ஐயோ, ஆண்டவர் எனக்காக தான் பேசினார், இந்த வசனம் எனக்காக தான், நான் இதுக்காக தான் ஜெபம் வந்த வீட்டிலிருந்து புறப்படும் போதே ஜெபித்துக் கொண்டு வந்தேன். ஐயோ, ஆண்டவர் என்னோட இந்த ஊழியக்காரன் மூலமாக பேசினார் என்று எத்தனை பேர் என்றைக்கு உணர்வடைந்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் செழித்தோங்கும், உங்கள் குடும்பம் ஸ்திரப்படும். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். இதை விட்டுட்டு நாம் என்ன செய்யறோம்? என்ன பத்தியா சிஸ்டர், பிரதர் என்ன பேசுற பத்தியா, பாஸ்டர் என்ன பேசுற தெரியுமா? இப்படி பேசினாலே நீ இன்னும் ஆவிக்குரியவன் அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெறவில்லை. உண்மையாகவே நீ உனக்குள்ளே பெந்தகோஸ்தே அனுபவம் இல்லை. சத்தம் வராது இதுக்கெல்லாம். நான் ஒரு முந்தனை எடுத்து நான் நினைக்கிறேன், ஒரு 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 ஸ்டேட்டஸ்ல போட்டேன், நம்ம குரூப்ல போட்டேன். என்னது? கண்டிக்காத சபையும் ஒரு வாக்கியம் போட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. கண்டிப்பு இல்லாத சபையும் கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைக்கவே முடியாது. ஆமீனும் கொஞ்சமா தான் வருது, கைத்தட்டில் சுத்தமா இல்லை. அல்லேலூயா. ரொம்ப அழகான வாக்கியம் அது பரிசுத்தவான் எழுதினார். அது கண்டிப்பு இல்லாத சபையும் கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் நிலைக்கவே முடியாது. எபிரேயர் 12:6 வாசிங்க போடுப்பா. எபிரேயர் 12:6 இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, நல்லா கவனிங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை சொல்லுங்க. எல்லாம் விசுவாசி எல்லாம் சொல்லுங்க. புத்திமதியை சத்தமா சொல்லுங்க. மறந்தீர்கள் சொல்லுங்க, மறந்தீர்கள். அப்போ கர்த்தர் கொடுக்கிற புத்திமதியை மறந்து விட்டோம். அப்படியானால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிநேகிக்கிறதுனாலே, நான் ஆஸ்வால்டையோ ஆஸ்மண்டியோ நேசிக்கிறேன்னா அவர்களுக்கு கண்டிப்பை தான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா இந்த வழியில் போகாத, இது பேச்சு கேட்காத, இவங்களோட சேராத, இவங்களோட பார்க்காத, இவங்களோட இது பண்ணாத, இதெல்லாம் சரியான உபதேசம் கிடையாது, சரியான வார்த்தை கிடையாது, சரியான ஆலோசனை கிடையாது, இப்படின்னு ஏன் சொல்லுவாங்க ஒரு தகப்பன் என்று சொன்னால், அந்த தன்னுடைய பிள்ளை எந்த விதத்திலேயும் அகிதோபேலின் ஆலோசனைகளை கேட்டு இடறிவிடக் கூடாது என்பதற்காக தான் சொல்லுவான். அல்லேலூயா. ஏன் சிட்சிக்கிறான் என்று சொன்ன, ஏன் அடிக்கிறான்னு சொன்னா, ஏன் தான் பிள்ளை நல்லா இருக்கணும். உங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா அப்படியே மனவரை விட்டுருமா? இல்லை, எல்லாம் கண்டிப்பும் அரவணைப்பும் அதே போல பிரம்பும் எல்லாமே இருக்கும்போது தான் டைமுக்கு நேரத்தோட வா. யார் போனாலும் என்ன சொல்லுவாங்க, நம்ம பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, நேரத்தோட வீட்டு வந்து சேரு, எங்கே போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன்,
5 மணிக்கு ஸ்கூலுக்கு முடிச்சு வரும்போது 5, 5:30, 6 மணிக்குள்ள வரணும். லேட்டாக வந்தால் எங்கே போனேன், ஏது போனேன், யார்கிட்ட போனேன் கேட்கணும். அப்போதான் அந்த பிள்ளை சீர்படும், ஸ்திரப்படும், நிலைநிறுத்தப்படும், பலப்படும், ஆண்டவருக்காக உண்மையான ஜீவன் உள்ள ஜீவனம் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதே போலதான், அது போலதான் அதாவது கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்போ பரலோக ராஜ்யத்தில் போகணும்னா நாம் கண்டிப்பாய் தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறார், அவர்களை தான் ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார். சொல்லுகிறது, உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவஜனமே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 2 வசனத்தை மட்டும் நான் வாசி முடிக்க விரும்புகிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால காலதாமதமாகிறது, பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. ஆனால் உண்மையான பெந்தகோஸ்து அனுபவம்னா நேரத்தையும் பார்க்கக்கூடாது, காலத்தையும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. நான் 10 மணி, நான் கரெக்டாக 7:30 மணிக்கு வந்துட்டேன், நான் 10 மணிக்கு வந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே போகக்கூடாது 10 மணிக்கெல்லாம். அல்லேலூயா. நிறைய பேர் போகிறாங்க, 10 மணி ஆச்சு டைம் பார்ப்பாங்க. சொன்னராஜ் பாஸ் வரும்போது சொன்னாராம், சொன்னராஜ் பாஸ் பிசாஸ் ஓட்டுறாங்க. ஏசு நான் பிசாசு இவனை விட்டு போ, புறப்பட்டு போ. பெரிய தலைமை போதுங்க அவர் ஏஜில். பிசாஸ் புறப்பட்டு போன்னு சொன்னாராம். அந்த பிசாஸ் ஆச்சான், நான் போக மாட்டேன்ச்சான். இன்னொரு ஜெபம் பண்ணாராம், ஏசு நாமத்தில் இப்போது நான் கட்டளை கொடுக்கிறேன், ஊழியக்காரனா கட்டளை கொடுக்குறேன். அவர் நல்ல அதிகாரத்தில் வச்சு ஜெபம் பண்ணார். ஊழியக்காரனா கட்டளை கொடு போ அப்படின்னாராம். நான் போக மாட்டேன்னு ஆச்சான். அப்போ அவர் சொல்றாரா, நீ அப்போ பிசாசு சொன்னாரு, நீ போலனா அப்போ நான் போறேன் போயிட்டாரான் இவர் வீட்டுக்கு. இப்போ பாசி இவர் வீட்டுக்கு போயிட்டார். இவன் தான் கதி நான் ஆயிருக்கும். நீங்க சொல்லுங்க, என்ன கதியா இருக்கும்? இவன் அதே மாதிரி ஆடுப்பானா? ஆட மாட்டான். இவன் பாசு போட்டுனா அவனும் போயிடுவான். என்ன சாதாரண மனுஷனா இருப்பான். பிசாசு இப்படி தாங்க, மாய்மலம் முழுவன், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருப்பான். அவன் சும்மா அப்படியே ஆடுவான். அதுபோல எது சொன்னா, அதுபோல தேங்க்யூ சிஸ்டர், என் மறதியை நினைவுபடுத்தி டைம் ஆச்சு ஏந்து போறாங்க பத்தி அவங்க சொல்ற, போனா போங்க. ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க ஆமென் பண்ணுங்க. ஆரம்பத்தை பார்த்து ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்க்க, ஒரு சமயம், ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, அவனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவுதான் சம்பூரணம். ஆண்டவர் அதனால தான் முடிவில் சம்பூர்ணமா வச்சிருக்காரு. அதுக்காக என்ன சொல்ற, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் போறாருல. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே இப்போ வேற இன்னொன்று நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சேர்த்துக்கிறோம், விசுவாச அறிக்கை. அந்த விசுவாச அறிக்கையும் வச்சுட்டு அப்படியே போய் பாருங்களேன், வீட்டில் கை எடுத்துட்டு போங்க வெளில போகும்போது. அப்புறம் அங்கே வெளில போயிட்டாங்கன்னா என்ன பாஸ் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னு யாரா கேட்பாங்க. அதனால அப்படியே போயிட்டுனா அந்த விசுவாச அறிக்கை 1 வாரம் முழுவதும் உங்களை பாதுகாக்கும். 1 வாரம் முழுவதும் உங்களை பாதுகாக்கும். நான் சத்தியமா சொல்றேன். நான் பாஸ்டர் சத்தியமான மனமுடன் வசனம் சொல்லுது. சரி, ஆண்டு சொல்றாம சார், நான் நிச்சயமா சொல்லுகிறேன், நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனால நேரத்தை பார்க்காது பெந்தகோஸ்தே அனுபவம். 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், அதான் பெந்தகோஸ்தே அனுபவம். ஏன்னா இவர்கள் எத்தனை நாள் இருக்கிறாங்க பெந்தகோஸ்தே அனுபவம்? சும்மா தோராயமா சொல்ல எத்தனை நாள் இருந்திருப்பாங்க? இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க, பின்னாடி நான் ஏற்கனவே முதல் வாரத்தில் சொன்னேன், அவர் எத்தனை நாள் இருந்தாங்க? 3 மாதங்கள், குறைந்தது 2 மாதம் அல்லது 3 மாதம். அந்த 1 வருஷம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அது 1 வருஷத்துல இந்த 2 மாசமோ அல்லது 3 மாதமோ, அது 8 மாதம் வரைக்கும் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களை வைத்து தன்னுடைய ஜீவனத்துக்கு போக மற்றதை ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையாய் கொண்டு வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தில் காத்து கொண்டிருப்பாங்களாம். எப்போ வருவாங்க? பஸ்கா பண்டிகை, முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை வந்துட்டு அந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பமானதிலிருந்து மறுநாள், அதாவது ஓய்வு நாள் மறுநாள் ஆரம்பமானதிலிருந்து 50 நாள் வரைக்கும் அந்த எருசலேமிலே காத்திருப்பார்கள். காத்திருந்து தான் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது என்ன? அந்நிய பாஷை ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம், அந்நியோனியம் ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம், அதே நேரத்தில் அற்புதங்கள் அடையாளங்களும் ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம். கை தட்ட மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அற்புதங்கள் அடையாளங்கள்னா இங்கதான் வாக்குத்தத்தம். கீழாக்காமல் மேலாவாய், நீ மேன்மை அடைவாய், நீ உயரைய பறந்துடுவாய், அப்புறம் என்னது, நீ மலை மேல் இருப்பாய், இப்படியெல்லாம் சொல்றோம் பத்தியா?
அதெல்லாம் அப்போதான் நிறைவேறும். எப்போ நிறைவேறும் தெரியுமா? பெந்தேகோஸ்தே அனுபவம் உண்டானதான். பெந்தேகோஸ்தே அனுபவம் அந்யோன்யம், பெந்தேகோஸ்தே அனுபவம் ஐக்கியம், பெந்தேகோஸ்தே அனுபவம் அற்புத அடையாளங்கள். கையில் தட்டி ஆண்டவர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. 2 வசனத்தை மட்டும் நான் வாசிச்சேன். இதுக்கு இந்த வசனம் வாசித்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ கதை வந்துச்சு. பெந்தேகோஸ்தே அனுபவம் வாசிக்கலாமா? எபேசியர் 6:17 கொடுப்பா. எபேசியர் 6:17 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:17 இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயம் குத்தப்பட வேண்டுமானால், நீங்கள் மனம் திரும்பக்கூடிய அனுபவம் உடையவர்களாக இருப்பீர்களேயானால், நீங்கள் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த ஆவியின் பட்டயம் தான் உங்களுடைய இருதயத்தை கிழிக்கும், உங்களுடைய இருதயத்தை குத்தும். அப்போதான் நீங்க குத்தப்படுவீங்க. ஏன்னா நான் குத்தனா செத்துருவீங்க. ஆனா இயேசுவானவர், தேவ ஆவியான, பரிசுத்த ஆவியானவர், தேவ வசனமாகிய வேத வசனங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. வார்த்தையோ கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருப்பீர்களேயானால் அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தை கிழிக்கும், உங்களுடைய இருதயத்தை குத்தப்படும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க. எபிரேயர் சோத்திரம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். பேதுரு எழும்பி பேசின வார்த்தையை கேட்ட பொழுது அந்த மக்கள், திரளான மக்களுக்குள்ளே கிரியை செய்தது, மக்களுக்குள்ளே பேசினது. ஆகவே அவர்கள் இருதயம் குத்தப்பட்டது. அப்பொழுது பேதுரு ஓடி வந்து கேட்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் மீட்பை நாடக்கூடிய ஒரு கேள்வி, மீட்பை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு கேள்வி. நான் என்ன செய்யணும் கேளுங்க. என்றைக்காவது 19 வருஷத்துல என்றைக்காவது ஒரு நாள் நீங்க என்கிட்ட கேட்டீங்களோ இல்லையோ, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு இருப்பீர்களா? ஐயோ ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும் தெரியல, சொல்லுங்க ஆண்டவரே, வெளிப்படுத்துங்க, கேட்டிருப்பீங்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கே நீங்கள் போய் கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை குறித்து நாங்கள் கேட்டோமே, பேசினோமே, அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்ட ஆண்டவரே. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயரில் நாம் வாசித்தோம், எபிரேயர் 4:12 சொல்வது, அவருடைய வேத வசனமாய் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை, ஆத்துமாவை குத்துகிறதா இருக்கிறது. அது கண்களை மூணையும் பிரிக்கத்தக்கதா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனமாகிய பட்டயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 12:10 தீர்க்கதரிசன புத்தகம். சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். தீர்க்கதரிசி சொல்றாங்க. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா இது? ஐயா, வேத வசனம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் எப்படி உங்களுடைய கிரியைகள் இருக்க வேண்டுமா? ஒருவேளை தன்னுடைய பிள்ளை செத்து விட்டால், தன்னுடைய மூத்த மகன் இறந்து விட்டால் எப்படி வேதனை இருக்குமோ, அப்படிப்பட்ட வேதனையில இருந்து தவிக்கிறவர்கள் தான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடையவர்கள். புரியலையா? சொன்னது? இந்த வசனம் வாசித்த பாருங்கம்மா. கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை நான் ஊற்றுவேன். எப்போ தெரியுமா? கடைசி நாட்கள்ல கிருபை ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய், அப்போ இன்னும் ஆண்டு இயேசு கிறிஸ்து பலியாகவில்லை, குத்தப்படவில்லை, இன்னும் பிறகவே இல்லை. அப்போ தீர்க்கதரிசனமா சொல்லக்கூடிய வார்த்தை, குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒரே பேர்னா ஒரே ஒரு பையனை வச்சிருந்தவங்க கூட அப்போ அந்த மகனை இழக்கும் போது அந்த தாய்க்குள்ளே, அந்த தகப்பனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனை இருக்கு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வேதனை மிகுதியிலே ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் உண்மையான குத்தப்படுதல். வசனம் குத்துச்சு, வசனம் என்னோடு பேசுச்சு, சொல்ல முடியுமா? யாரா சொல்ல முடியுமா? அதுக்கு மாறாக இந்த வசனத்தையே வைத்து கதை கட்டி கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கையான செய்தி. இன்றைக்கு உங்கள் இருதயம் குத்தப்படணும்.
உங்க இருதயம் நொறுக்கப்படணும். ஐயோ, இப்படிப்பட்ட வசனத்தை, இப்படிப்பட்ட வார்த்தை எனக்காக பேசப்பட்டதே என்று நீங்கள் ஒரே மகனுக்காக எப்படி புலம்பி தவிப்பீர்களோ அப்படிப்பட்ட வேதனை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட கர்ப்ப வேதனை படக்கூடிய ஒரு நிலையில யார் ஒருவன் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, குத்தப்படுகிறார்களோ, அவர்கள்தான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடையவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் நமக்குள்ளே உண்டாகணும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம் வரணும். ஆண்டவரே எனக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்கு தாங்கப்பா. எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க, கண்ணு மூடி எல்லாம் கேளுங்க. அம்மா இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. 120 பேர் பயங்கரமா ஆர்ப்பரிச்சாங்க. எல்லாம் ஒரு மனமா இருந்தாங்க, ஏக சிந்தை உடர்களாக இருந்தார்கள், ஐக்கியப்பட்டார்கள், சகோதர சிநேகத்திலே நிலைத்திருந்தார்கள், வசனத்திலே நிலைத்திருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வசனம் பேசப்பட்டது. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை குத்தினது, இருதயத்தை குத்தினது. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்குள் இருக்கிற எல்லா மாய்மாலங்கள் விலக வேண்டும். எல்லா இருதய கடினங்கள் மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய இருதயம் குத்தப்படணும். ஏன் குத்தப்பட்டு தெரியுங்களா? அவர்கள் காத்திருந்தார்கள், அவர்கள் உன்னதத்தின் பெலனால் தரிப்பிக்கப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அவர்கள் இருதயம் குத்தப்பட்டது. நிர்விசாரமாக இருப்போமானால் நாம் ஏமாந்து போய் விடுவோம். இது கடைசி நாட்கள், இது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியான் ஒரு பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற நாட்கள். ஆனால் பிசாசானவன் தன்னுடைய வலையை விரித்து அந்த வலையில எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்த வலையில விழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்து துர் ஆலோசனைகளுக்கு விலக்கி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களே. ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள்ள நீங்கள் வருவீர்கள். அப்போது இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தை கிழிக்கும், இருதயத்தை குத்தும், இருதயத்தை தொடும். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாறியாவியை ஓட்டுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பாடுங்க. பின் மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே. எத்தனை பேர் கேட்கிறீர்களோ? உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்முடைய ஆவியினால் இன்றைக்கு நிரப்ப வல்லமை உடையவராக இருக்கிறார். எந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார். இப்போதே வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க, இப்போதே வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வாலிப தம்பி, இயேசு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆவியிலே நிரம்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் கைகளை தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. சொல்லுங்க எல்லாம், ஆண்டவரே என்னை இப்போதே அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஆண்டவரே நிரப்பியே இறங்கின அதே வல்லமாய், ஒரு மன வல்லமாய், ஒரு மனதின் ஆவி இப்போதே என் சபை மக்கள் மேலே ஊற்றப்படுவதாக. எல்லா குழந்தை தண்டனைகள் மாறட்டும், குழந்தையிலே பேசின பேச்சுகள் மறையட்டும், குழந்தையிலே யோசித்த யோசனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் புருஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திப்பார்களாக. வெளியேறுவதாக.
நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. இந்த அனுபவத்தை கெடுக்கிற, அசட்டை பண்ணுகிற, மாறுதரம் பேசுகிற, எதிர்த்து பேசுகிற எல்லா ஆவிகள் இன்றைக்கே நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்த சபையை கெடுக்க நினைக்கிற ஆவிகள், இந்த சபையினுடைய ஐக்கியத்தை குலைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஒருமனப்படுங்க. ஒருமனப்பட்டீங்கன்னா கர்த்தர் தம்முடைய ஆவியை இந்த சபை நடுவிலே ஊற்றுவார். சபை நடுவிலே ஊற்றுவார். தேவ ஆவி பலமாய் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயம் குத்தப்படணும். இருதயம் குத்தப்படணும். உங்களுடைய இருதயம் கல்லான இருதயம் சதையுள்ள ஒரு இருதயமாய் மாறணும். இயேசுவின் நாமத்தில் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இப்போதே என் சபை மக்களுக்கு உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல சொல்றார். 13ஆம் அதிகாரம், நான் குழந்தையா இருந்தபோது, 1 கொரிந்தியர் 13 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல யோசித்தேன், குழந்தை போல சிந்தித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இன்னும் அபிஷேகத்தை பெறல, இன்னும் பரிசுத்த ஆவியார் உங்கள் இதயத்துக்குள்ளே வரல, உங்களுக்குள்ளே இல்லை, இன்னும் நம்முடைய பாத்திரங்கள் வெறுமையா இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் குழந்தை போல நாம் இருக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் வேதனைப்படுறாரு. ஐயோ, நான் குழந்தை இருக்கும்போது நான் குழந்தை போல யோசித்தேன், பேசினேன், சிந்தித்தேன். ஆனால் இப்போதோ புருஷனான போதோ நான் குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இந்த குழந்தைக்கு ஏற்ற பிள்ளைத்தனங்கள், சின்னத்தனங்கள், சோத்திரம் எல்லாவற்றையும் யார் ஒருவர் ஒழிக்கிறாரோ அவர்களுக்குள்ளே தான் பெந்தேகோஸ்தே அனுபவம் உண்டாகும். பெந்தேகோஸ்தே அனுபவம் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நீங்கள் பெற்றுதான் ஆக வேண்டும். எல்லாரும் அப்படியே கொடுப்போமா? ஆண்டவரே, என் இருதயம் தொடப்பட்டதற்காக நன்றி சொல்லுங்க. இந்த வசனங்கள் எனக்கு தான் நீங்க பேசினீர் ஐயா, எனக்கு தான் நீங்க பேசினீர். எல்லாம் கோனீங்களே, யார் தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த ஆராதனைக்குள்ள வந்தீங்களோ அவங்களோடு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். கடமைக்காக வந்தவர்கள் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை போனதான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா இல்லை, நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வந்தேன், இல்லை அதுக்காக வந்தேன் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்கம்மா சகோதரி. இது உங்கள் கடமைக்காக அல்ல. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசணும். நான் அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி, நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட. என் பாத்திரம் நிரம்பி வழிட்டாடு ஊற்றுமே. முழங்கால் அளவல்ல, நான் நீதி போனாடுறேன். என் பாத்திரம் முழுவதுமா நிரம்பிட்டாண்டு. இதுவரைக்கும் அநேக பிச்சுகள், கசப்புகள் எனக்குள்ள இருந்தது. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர், சபையோடு கூட நீங்க பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனம் இவர்களுடைய இருதயத்தை குத்துவதாக. இதுதான் ஒரு பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய அனுபவம். எல்லாம் கேளுங்க. நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. நான் அல்ல ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போகும்போது ஒரு புதிய அனுபவம் எனக்குள்ளே வர வேண்டும். அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். கைகளை தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. பெந்தேகோஸ்தே சபை அல்ல, பெந்தேகோஸ்தே சபையை நான் வெறுக்கிறேன். ஆனால் எனக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம் மட்டும் வேண்டும் ஆண்டவரே. பாரம்பரியம் அல்ல, பெந்தேகோஸ்தே பாரம்பரியம் அல்ல, அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் மேல்தான் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமுள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வசனத்துக்கு எதிர்த்து பேசி, வசனத்துக்கு தாறுமாறா இருக்கிற
எல்லா நபர்களையும் ஆண்டவர் இன்றைக்கு தொட்டு கொண்டிருக்கிறார். பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு, பேசுகிற வசனங்களுக்கு எதிர்த்து பேசுகிற இருமாப்பினாவிகள் இப்பொழுதே நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே உடைக்கப்படுகிறது. இப்போதே நொறுக்கப்படுகிறது. பேதுரு எழும்பி சொன்ன வார்த்தையை கேட்டு அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை வளர்ந்தது, சபை பெருகினது. ஏனென்றால் வேத வசனமாகிய அந்த வார்த்தை உள்ளே நுழைவதற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே அவருடைய சரீரமாய் இருக்கக்கூடிய சரீரத்திலே அங்கத்தினர்களாய் மாறினார்கள். நீ யாருடைய சரீரத்தில் இருக்கிறாய்? தேவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாய் இருக்கிறாயா, அல்லது பிசாசனுடைய தந்திரங்களுக்கு அங்கமாய் இருக்கிறாயா? இன்றைக்கு தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா, அல்லது பிசாசான் சத்துருவான் சொல்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறாயா? இன்றைக்கு தேவனுடைய கண்டிதத்திற்கும் உபதேசத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாயா, அல்லது சாத்தான் தன்னுடைய எல்லா விதமான பாவங்களை முன்பதாக வைத்து காண்பித்து பண ஆசை, பொருளாசை, இச்சைகள் எல்லாவற்றையும் காண்பித்து அதிலே நீ விடுபட்டு இருக்கிறாயா? இன்றைக்கு உங்களை நீங்களே உய்த்து சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். இது தேவ வசனம், இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது ஆண்டவருடைய சத்தம், இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். இதை எந்த ஒரு மனிதன் அசட்டை பண்ணுகிறானோ, எந்த ஒரு மனுஷி அசட்டை பண்ணுகிறாளோ, அவர்கள் நிச்சயமாய் ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். மனுஷர் பேசும், மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அந்த நாள்ல எல்லாரும் போய் நிற்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசனத்திலே போய் நிற்கும் போது நாம் இந்த உலகத்திலே யாருக்கு விரோதமாய், எவருக்கு விரோதமாய் நாம் பேசினோமோ, தூஷித்தோமோ, குற்றப்படுத்தினோமோ, அதற்கெல்லாம் நியாய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. அவைகளுக்கு நீங்கள் தப்பித்து செல்ல வேண்டுமானா இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் நமக்கு உண்டாகி இருக்க வேண்டும். கைகளை தட்டி நாம இந்த ஆண்டவருக்கு பலமாய் நான் நிறுத்துங்கன்னு சொன்னாதான் நீங்க நிறுத்தணும். ஸ்தோத்திரம் போடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஷாபா லிகா லஹா ரேதேனே மே ராஹாதி. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. சமூகத்தில் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் என்ன, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சபையா தெரிந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம், அதில் முதல் அனுபவம் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம், பலனடையக்கூடிய ஒரு அனுபவம், சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு மனதின் அனுபவம். அடுத்தபடியாக ஐந்தாவதாக இருதயத்திலே குத்தப்படுகிற ஒரு அனுபவம். இதுதான் ஒரு மனிதனுடைய திருப்பு முனையாக இருக்கிறது. இதுவரைக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு, பலப்படுவதற்கு இதெல்லாம் தேவை. ஆனால் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்வது, கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து மடிவதற்கு இருதயத்திலே குத்தப்படுகக்கூடிய ஒரு அனுபவம் தேவை என்பதை இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷனை நம்பி நாங்கள் போகலாம் ஆண்டவரே. என் சபை மக்கள் மனுஷனை நாடி ஓடக்கூடாது, உம்மை நாடி ஓடி வரட்டும். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஓடி வரட்டும், உம்முடைய சன்னிதானத்துக்கு நேராக ஓடி வரட்டும். எல்லா தேவைகளும் உம்முடைய பாதபடியிலே மாத்திரம்தான் உண்டு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதே போல என் சபை மக்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியிலே நேரத்தை பார்க்காமல், காலத்தை பார்க்காமல் உம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற என் சபை மக்கள் மேலே உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக, உம்முடைய அருள் மாறி ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய நாமம் மையப்படும். இனி இந்த சபை குழந்தை சபை அல்ல. 19 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 20வது வருஷத்தில் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். டீனேஜ் கூட முடிந்து விட்டது. இன்னும் குழந்தை போல பேச்சு, குழந்தை போல யோசனை, குழந்தை போல சிந்திக்கிற காரியங்கள், எல்லாவற்றிலும் குழந்தைத்தனமாய் இருக்கக்கூடிய நிலைமைகள் மாறி புருஷனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் மாறுவார்களாக. இன்னும் பால் குடிக்கிறவர்களாய் அல்ல,
ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்பார்களாக. என் ஜனங்கள் வசனத்தின் மேலே தாகம் வாஞ்சை உடையவர்களாய் இருப்பார்களாக. அன்றாடும் ஒவ்வொரு நாளும் வசனத்தை புசிப்பார்களாக. ஒவ்வொரு நாளும் 3 அல்லது 4 அதிகாரங்கள் சபையிலே நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை ஆண்டவரே எல்லாம் சரியாய் அதினதின் காலத்திலே வாசித்து அதை புசித்து இவர்கள் சரீரத்தில் பலனடைவார்களாக. வார்த்தை வசனம் அவர்களை வளர செய்வதாக. ஒரு மனிதன் எப்படி வளர்ச்சி அடைகிறானோ அந்த வளர்ச்சியை தன்னுடைய பெற்றோர்கள் விரும்புகிறார்களோ அதே போல ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கள் சபை மக்களுக்கு அவசியம், முக்கியம். ஏனென்றால் கடைசி நாட்களாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே இவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த வரங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வரங்கள் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அல்ல. வரங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு கூட அழிந்து போகும். ஆனால் வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. நிறைய பேர் தன்னுடைய தாழ்ந்துகளையே பெருமையா பேசிட்டு இருப்போம். தன்னுடைய வரங்களை குறித்தே பெருமையா பேசிட்டு இருப்போம். ஆண்டவரே நான் அசுத்தாவி துரத்துறேன், பிசாசு ஓட்டுறேன், நான் பண்றேன், இது பண்றேன். அது அல்ல ஆண்டவரே, அது அல்ல முக்கியம். நாங்கள் வசனத்திலே நிலைத்திருக்கிறோமா? வசனத்திலே நிலைத்திருக்கிறோமா? வசனத்தின்படி நடக்கிறோமா? வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம். அந்த வசனமே எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. சபையை உயிர்ப்பிக்கட்டும். சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். சபையில ஒரு உயிர்மீட்சி அடையட்டும். தேவ நாமம் மகிமைப்படுவதாகும். பெந்தேகோஸ்தே அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.